என்னடா ஃபரோ இன்னும் தூக்கம் எந்திரிக்காம இருக்கானு போய் பார்த்தா மணி வேற 10 ஆகுது. ஸ்கூல் லீவுனாலே நைட்டு 12 மணி தூங்கிட்டு காலையில 10 மணி எந்திரிக்கிறதா ஃபரோயோட வேலை. காலையில எந்திரிச்சதும் பிக்னிக் போமா, பாட்டி வீட்டு போமா, பெரியம்மா வீட்டு போமான்னு கேட்டு இருக்க விட மாட்டான். இன்னைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு வழியா சமாளிச்சு விட்டாச்சு. அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு வீடு பால்காய்ப்பு தாங்க வந்திருக்கேன். வீடு உள்ளாடி இருந்தாலும் அழகா பீஸ்ஃபுல்லான இடத்துல தாங்க இருந்துச்சு. அப்படியே உள்ள போய் சுத்தி பார்த்தா கிச்சன், ரூம், ஹால், பாத்ரூம்னு சிம்பிளா அழகா பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுத்தி பார்த்து முடிச்சுட்டு வாழ்த்து சொல்லிட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஃபரோனோட பெரியம்மா வீட்டுக்கு தாங்க வந்துட்டோம். ஷியோ வெல்கம் டான்ஸ் போட்டு அசத்திட்டான். வந்த இடத்துல மாங்காய் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குங்க. பறிக்க தாங்க போறேன். புளிச்சு மாங்காய் இருந்தாலும் பழுக்க வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. மாவு ஃபுல்லா மீரா இருக்கு, புடிச்சு கடிச்சு வச்சிருச்சு. அப்புறம் பறிச்சு வச்சிருந்தா மாங்காய் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்படியே பிள்ளைங்க ஆசைப்படி பிக்னிக் வந்தாச்சு. அப்புறம் ஜம்பிங் விளையாட பிள்ளைங்க வந்துட்டாங்க. வந்த கொஞ்ச நேரத்திலே ஃபரோன் வெளியே வரணும்னு அழுதுட்டான். அப்புறம் விளையாடி முடிச்சது எல்லாருக்கும் பசியா இருந்துச்சு. அப்படியே மசால் பூரி வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.